எல்லாத்தையுமே இந்த அக்கினி நட்சத்திரத்தை வச்சு பார்க்கலாம். அவனுக்கு பேரு அறிவாளி, இல்லைன்னா சித்தன், இல்லைன்னா சயின்டிஸ்ட்டு, இல்லைன்னா அறிஞர். அறிவு மூலயமா யார் பார்க்குறாங்களோ, இப்போ நாளைக்கு நடக்க போகிற சங்கதியை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டதுண்டா? நமக்கே கூட சில நேரங்கள்லாம் ஒரு பல்லு ஆடிச்சு ரொம்ப நேரம், எனக்கு குடுங்கி போட்டுடலாமான்னு நினச்சேன். பார்த்தா கனவுல அந்த பல்லு விழுது. சரி கனவுல தான் விழுது போய் பார்த்தா சாயந்தரம் விழுந்துச்சு. அந்த மாதிரி சில காட்சிகளை தான் நம்ம முன்கூட்டி காட்டுவாங்க. அதனால தான் கனவு வந்தது வந்து தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கான காரணங்களா? அதே கனவுல நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. அதாவது நல்லது இருக்கு கெட்டது இருக்குன்னா அட்வான்ஸ்டையும் காட்டும், பாசிட்டிவும் காட்டும். ஆனால் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணோம்னா பாசிட்டிவ் தான் பார்ப்போம். போனதில் தான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ஃபியூச்சரை பார்ப்போம். ஃபியூச்சர் என்னன்னே புரியாது. நாளைக்கு என்ன குழம்பு நீ சாப்பிட போற கரெக்டாக சொல்லு, தெரியாது. ஆனால் நாளைக்கு சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் மட்டும் போட்டுருவோம். இல்லை அங்கே குழம்பு வைக்கணும்னு ஒரு எண்ணம் மட்டும் போட்டுருவேன். ஆனால் என்ன குழம்பு வைக்கணும்னு உனக்கு தெரியும். அப்போ அது புறப்படாத ஒரு விஷயம். அதில் நீ எண்ணத்தை செல்லப்பட்டது வீணா ரைட்டா தப்பு. சரி நேற்று சாம்பார் சாப்பிட்டேன், அதனால இப்போ என்ன யூஸு? ஒன்றும் கிடையாது. அப்போ போனதையும் பார்க்கக்கூடாது. இனி என்ன வரப்போகுதுன்னு உனக்கு தெரியாது. ஸோ நடக்கிறது என்ன? இப்போ நடக்கிறது மட்டும்தான் நிச்சயம். இப்போ உங்க சென்ஸை கரெக்டாக வச்சுக்கணும். இந்த சென்ஸ் ஏன் உனக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா, இவன் ஒன்று முன்னாடி யோசிக்கிற, இல்லைன்னா பின்னாடி யோசிக்கிற, ப்ரெசண்ட்டை யோசிக்க மாட்டேங்கிற. இப்போ ப்ரெசண்ட்டை யோசிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த அம்மா சமைக்கிறாங்க, அவங்க சமைச்சு முடிச்சுட்டு தான் நமக்கு சாப்பாடு, சரியா? அது வரைக்கும் நீ என்ன பண்ணக்கூட, எதையாவது ஒன்று சிந்திச்சுட்டு இருக்கணுமா, அது சிந்தனை இல்லாமல் இருக்கணுமா? சிந்தனையில் தான் இருக்கணும். சிந்திக்க தேவையில்லையே. நமக்கு அடுத்த வேலை சாப்பாடு. இதில் நீ என்ன சிந்திச்சு என்ன பண்ண போற? ஆமாம், சாப்பிட்டு முடிச்சோன்னு என்ன பண்ண போற? கொஞ்ச நேரம் பேசிட்டு வேலைக்கு போக போற. இதுக்கே நீ சிந்திக்கணும். நீ சிந்திக்காம வரதை நீ பாட்டுக்கு செஞ்சுட்டு முடிஞ்சு போச்ச. அப்போ நம்ம பிரகாசத்தை எதில் காலி பண்றோம்? மனம். மனம்ன்ற சிந்தனையில காலி பண்ணிட்டே இருக்கும். இதை மற்ற ஜீவராசி பண்ணாது. கரண்ட்ல அப்படியே போயிட்டே இருக்கும். அதுவே கரெக்டே இருக்கும். இப்போ ஒரு நாய்க்கு சாப்பாடு போடுறோம், வந்து சாப்பிடும்போது தான் ஆக்ரோஷமா இருக்கும். ஏன்னா மனசால் இருக்காது, காசு விட்டு சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன பண்ணணும்னா போய் அது பாட்டுக்கு ஒரு இடத்துல இருந்துட்டு இந்த முட்டையை அதை பண்ணும். அதுக்கெல்லாம் ஏக கட்டின்றது அதான். எவனை பற்றி அதை சிந்திக்க. ஒரு வேளை திருட வந்துட்டான்னு அது தெரிஞ்சாதான் அதை முறியடிக்க பார்க்கும். வந்துடுவானோ வரமாட்டேன் அப்படின்னு அது சிந்திக்க. ஆனால் நம்ப மாட்டோம்னா மனசை செஞ்சுக்கிட்டே இருக்கும்.